மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல வெண்ணிலாவை பேச வச்சு அவங்க வாயாலேயே உண்மையை கொண்டு வந்தாதான் வந்து இந்த கேஸ்ல இருந்து விஜய் வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிளான் போடுறாங்க. அதே மாதிரியே வெண்ணிலாவும் அவங்க வாயாலே விஜய் எதுக்காக உள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து காவேரி வீடியோல ரெக்கார்ட் பண்றாங்க. உடனே நீ விஜய் விட்டு விளைக்கிறேன்னு சொன்னல, இப்பவே நான் போய் நாங்க இந்த கல்யாணம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் விஜய் மேல பொய்யா சொன்னோம், அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சாட்சி சொல்றேன். விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ சொல்லிட்டல, இனிமேலும் விஜய் உள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பவே நான் வந்து நாங்க சொன்னதெல்லாம் போய் விஜய் என்ன கல்யாணம் பண்ணிருக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்றேன். பிறகு விஜய் வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே காவேரி அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. என்ன இப்பதான் எனக்கு விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ விஜய் விட்டு விலகுறேன்னு சொன்ன, இப்ப என்ன பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் வந்து ஆரம்பத்துல உனக்கு வந்து விஜய் விட்டு கொடுக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ விஜய இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்க. இனிமேலும் விஜய் உனக்காக நான் விட்டு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? விஜய் என்னோட புருஷன், எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமேலும் விஜய் சொந்தம் கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட காவேரி சொல்றாங்க. என்ன நீ மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? இன்ன வரைக்கும் நீயே வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னேன், இப்ப மாத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் ஐயப்பன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. உடனேவும் அவங்க பேசின வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வந்து வெண்ணிலா கிட்ட காமிக்கிறாங்க. வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னடி ஏன் மாயாலே உண்மையெல்லாம் வர வச்சு விஜய் எடுத்து வெளியே எடுத்துடலாம்னு நினைக்கிறியா? நீ இவ்வளவு தூரம் பண்றல, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ எப்படி விஜயோட சேர்ந்து வாழ்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு வெண்ணிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் நான் என் வாயிலையும் உண்மையெல்லாம் வெளியில சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. வந்தா இவ கூட நீ போகாதான் சொன்ன, நீ தான் இவ பேச்ச கேட்டுட்டு இவகிட்ட தனியா பேசுறதுக்காக அவ கூட போயிட்டா, அவ ஏதோ பிளான் பண்ணுவான்னு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அந்த வீடியோ போன குடுறி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றான். உடனே அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்க கொடுக்கணுமோ அங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேமா போனை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போறாங்க. அங்க போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. சார் விஜய் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறதுக்கான ஆதாரம் இந்த போன்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் சித்தியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. உடனே தாத்தாவை பார்த்துட்டு அப்பா இனிமேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு விஜயோட சித்தியும் வர்றாங்க. வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் விஜய்க்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லி தான்ப்பா வந்தேன். என்ன இருந்தாலும் விஜய் நான் வளர்த்த பிள்ளை தானே, அவன் இப்படி இருக்கும்போது என்னால எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க வேற அவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு போனீங்க, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதான்ப்பா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயோட சித்தி. உடனேவும் சரிம்மா, இப்ப ஆனா காவேரி அவங்க மூலமா ஒரு ஆதாரத்தை போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிக்க போயிருக்கா, அதனால நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனேவும் காவேரி அங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு உடனேவும் விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. ஏயா நீ தான் பொய் விஜய் மேல கொடுத்திருக்க, பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, ஒன்னதான் உள்ள தூக்கி போடணும், இந்த சாட்சியே போதும் விஜய் உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் ஆக்குறதுக்கு, நீங்க இப்ப வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வெளியில வர்றாங்க. இங்க குமரனும் நிவினும் இன்னும் காவேரி வரவே இல்லை, அதனால நம்ம போய் காவேரியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நிவின் கிட்ட சொல்றாங்க. உடனே குமரனும் நிவினும் சரி காவேரி எக்ஸ்பிரஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, விஜய் வேற ஜெயில இருக்கிறாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. அதே மாதிரியே நிவினும் குமரனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர்றாங்க. இங்க விஜய வெளியில விட்டதுனால காவேரி அவ்வளவு சந்தோஷத்தோட விஜய் போய் கட்டிப்பிடிச்சிட்டு அழுகுறாங்க. விஜய் எனக்கு தெரியும் காவேரி, நீ வந்து என்னை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழுகுறாங்க. விஜய் இனிமேல் நான் உங்க கூட தான் இருப்பேன் விஜய், இனிமேல் உங்களை பிரிஞ்சு போகவே மாட்டேன் விஜய், நான் பிரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பசுபதி அங்க இருக்கிறாங்க. என்னதான் வந்து நீங்க என்ன போய் சாட்சி சொல்லி உள்ள அனுப்பணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் நடக்க விடாம என் பொண்டாட்டி எப்படி என்ன வெளியில கொண்டு வந்துட்டா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சித்தி ராகினியும் பசுபதியும் பார்த்துட்டு நீங்க எல்லாம் மனுஷங்களா, உங்க 2 பேருக்கானதான் என் புருஷன் வந்து ஜெயில போய் உட்காந்துட்டு இருக்காரு, யானை தான் தலையிலேயே மண்ணு அள்ளி போட்டுக்கிறோம்ல அத மாதிரிதான் அவரும் அவ வாயாலையும் வந்து உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு ஜெயில போய் மாட்டிக்கிட்டாரு. என்ன நீங்க அவரை வெளியே எடுத்துருவேன்னு நம்பிக்கையில அவர் போய் உட்காந்துட்டு இருக்காரு, ஆனா நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம என் பிள்ளையும் புருஷனும் ஒரு பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி ஆட்டி படைக்கிறீங்க, எல்லாம் உங்க சொத்து மேல ஆசைப்பட்டுதான் அவங்க 2 பேரும் இப்படி எல்லாம் பண்றாங்க, இவ என்ன மந்திரம் தான் போட்டாலும் என் பிள்ளையும் இவ பேச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி சொல்றாங்க. நீ எல்லாம் என் வீட்டுக்கே வராதடி, என் பிள்ளை நல்லா இருப்பான், என் பிள்ளைய விட்டு போனாதான் வந்து எங்க குடும்பமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பேசுறது சரியில்லை அத்தை, நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்பாவே என்னையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவமானப்படுத்தினதை விட எங்க குடும்பத்தை நீங்க எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இழுத்துட்டு வந்திருக்கீங்க, இதை விட நீங்க அவமானப்பட்டுற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரனும் நிவினும் அங்க வர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. விஜய் வெளியில வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரி இங்கதான் இருக்கியா,
உன்ன காணும் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்ல எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே மாமா நான் வந்து விஜய் ஜெயில்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் எப்படி மாமா இருக்க முடியும்? அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன் மாமா. வீட்ல சொன்னா அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல மாமா. அதனால போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி. உடனே விஜய் நான் வந்து காவேரியை வந்து வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் காவேரி விஜய் 3 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. குமரன் நிவினும் பைக்ல கிளம்பி வர்றாங்க. குமரன் நிவின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே சாரதா அவ எங்க இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இல்ல அத்த அவ எக்ஸிபிஷன்ல தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க குமரன். சரி வரல அவளை காணும் அப்படின்னு கேட்கும்போது அவ ஸ்கூட்டில பின்னாடி வந்துகிட்டு இருக்காத்த அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா காவேரி கிட்ட சரிம்மா நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் நானு பாட்டியை போய் பார்த்துட்டு இங்க வரேன் காவேரி அப்படின்னு சொல்றாங்க. சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனையும் காவேரி கிளம்பி வேமா மாடிக்கு வராங்க. அங்க வந்தா சாரதா காவேரி பார்த்துட்டு எங்கடி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே எக்ஸிபிஷன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுமா அதனாலதான் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீ எக்ஸிபிஷன் போயிட்டு வந்த மாதிரி தெரியல எனக்கு என்னமோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. உடனே இல்லம்மா நான் பொய்யெல்லாம் சொல்லலம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறைக்கிறாங்க. நீ வீடியோல நான் பார்த்தேனே நீ அந்த பையனோட பேசுனதெல்லாம் நான் பார்த்தேனே அப்படி இருக்கும்போது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வந்திருப்பான்னு நான் நினைச்சோம். இங்க என்னென்னமோ ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு அப்படி சொல்றாங்க. இனிமேலும் இங்க இருக்க வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். கொடைக்கானல் போகலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா இங்க இருந்தா அதாவது இன்னைக்கு காலையில கங்காவுக்கு வயிறு வலி அதிகமாயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. அதிகமா டிப்ரெஷன் ஆனதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு வேற டாக்டர் சொன்னாங்க. அவ ஒன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இப்படி ஆயிட்டா. மேலும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. ஒன்னு நினைச்சு உன்னை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினைச்சு அவன் மனசுல போட்டு போட்டு அவளுக்கும் அவ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்க பயந்துகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அதனால நான் கொடைக்கானலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க குமரன் அம்மா. குமரன் வந்துட்டு அம்மா காவேரியோட வாழ்க்கை சரி பண்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்மா. நான் எங்கேயும் வர மாட்டேன். கொடைக்கானல் போய் நான் என்ன பண்ணேன் இங்க நான் வேலையை வச்சுட்டு அங்க வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வேணா இங்க இருடா நான் போயிட்டு வரேன். நான் கங்காவை கூட்டு போறேன். கங்காவை நான் அங்க பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. உடனே வேண்டாமா அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் வராதுமா. அதாம்மா இன்னைக்கு நான் எல்லா பிரச்சனையும் இனிமேல் வராம நான் பாத்துக்கிறேன்மா. அந்த வெண்ணிலாதாம்மா அந்த வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சுனாலேயும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுக்காக நம்ம கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாமா. இப்பதாம்மா நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே எதுக்குமா நம்ம ஊருக்கு போகணும். வேண்டாமா நம்ம இங்கேயே இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம எக்ஸிபிஷன்ல நிறைய பேர் ஆர்டர் வேற கொடுத்திருக்காங்கம்மா. அதெல்லாம் நம்ம முடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா நான் உன் வாழ்க்கையை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அப்பளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் அந்த பையனோட சேர்ந்து வாழ போறியா என்னன்னு முடிவு பண்ணும் முதல்ல. அதை பத்தி யோசிக்க பாரு. அப்படி நீ அந்த பையனோட வாழ்றதா இருந்தா இங்க இரு இல்லாட்டி என் கூட ஊருக்கு வந்துருது. ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரி என்ன பேசன்னு தெரியாம அமைதியா இருக்கிறாங்க. அக்கா நீ என்ன பத்தி வருத்தப்படாதக்கா. என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்குவேன்க்கா. நீ ஒண்ணும் என்ன நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்காவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீ உன் உடம்ப பாத்துக்கணும்க்கா. நீ ரொம்ப வீக்கா இருக்கிறக்கா. நல்லா சாப்பிடணும். நீ எதை பத்தி யோசிக்காம குழந்தைய மட்டும் பத்தி யோசிச்சு சந்தோஷமா இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எப்படி உன்னை பத்தி என்னால யோசிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா இவதாங்க யாருடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டா. இவளை மட்டும் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் நீ காவேரியை பத்தி எதுவும் பேசாத. நீ வா என் கூட கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனாவை கூப்பிட்டு கிளம்பி போயிடுவாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.